நாகபந்தம் அப்படின்ற தெலுங்கு மூவி தமிழ் டப்பிங்கோட பிரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பொக்கிஷத்தை மையமாக வச்சு நகரக்கூடிய ஒரு ஃபேண்டசி ட்ராமா. இந்த படத்தோட கதையோட ஃப்ளோவை பார்க்கும்போது ஏதோ ஆயிரத்தில் ஒருவன், மகதீரா இதெல்லாம் கலந்த கலவையாக இருக்குமேனு நீங்கள் யோசிக்கலாம். ஸ்டார்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுத்துச்சு. போக போக இந்த கதையோட போக்கு அப்படின்றது கண்ணா பின்னான்னு போச்சு. ப்ரெசென்ட்டில் தான் கதை இப்படி இருக்குன்னு பார்த்தா பாஸ்ட்டில் ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று சொல்லி வச்சுருப்பாங்க. அதுவுமே ஒரு மாதிரி பயங்கர கிளம்சியாக இருந்துச்சு. ட்விஸ்ட் கொடுக்குறங்கிற பேர் நல்லவங்களா இருக்கிறவங்களை கெட்டவங்களா மாத்தி மறுபடியும் அவங்கள நல்லவங்களா மாத்துறன்ற மாதிரி கண்ணாபின்னான்னு எடுத்து வச்சிருந்தாங்க. அண்ட் வைலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் பிரதானமா இந்த கதையில வச்சு ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. சிஜி எஃபெக்ட்ஸ் அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப சுமாரா இருந்துச்சு. இதுல கடைசியில பாத்தீங்கன்னா இந்துத்துவா, சனாதன தர்மம் இந்த மாதிரி விஷயங்களை போற்றி சொல்லியிருக்காங்க. சரி, அதை கூட விட்டுறலாம். பட் வில்லனா காட்டினது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்று மதத்தினரை சும்மா வம்படிக்கு காட்டி வச்சிருக்காங்க. இதெல்லாம் சில்லறத்தனம் தானே. ஓவரால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான படம்.